இந்த மாதிரி ஜெர்சியை கூட்டிட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் மாதிரி பண்ணி விட்டு சிஎஸ்கே ஜெர்சியா த்ரிஷா அழகா இருக்காங்க. நான் வந்து சீட்டு எட்ஜ்லயே தான் உட்கார்ந்திருந்தேன். முக்கியமான பாயிண்ட் இதை தியேட்டர் நிர்வாகம் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. தியேட்டர் நிர்வாகம் நோட் பண்ணுங்க. நான் தியேட்டர் சீட்டு எட்ஜ்லயே தான் உட்கார்ந்திருந்தேன். ஏன்னா சீட்டுக்கு பின்னாடி சாய முடியல, ஸ்மெல் அடிக்குது. ஏற்கனவே நம்ம பசங்களுக்கு பிரச்சனை, டாண்ட்ரஃப் வருது, முடி கொட்டுது, 1008 பிரச்சனை தான் சீட்ல உட்காந்து பாக்குறான். நீங்க ஏன் சீட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது. தயவு செய்து ருக்மிணி நான் போனேன், சீட்ஸ் நல்லாவே இல்ல, ஸ்மெல் அடிக்குது. ஆடியன்ஸ் காசு கொடுத்துட்டு வந்து பாக்குறான். சோ நீங்க அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க. இது ஜஸ்ட் a request. கவலைப்படாத, ஜனநாயகன் ட்ரெய்லர் வருது. அப்போ வந்து எப்படியோ அவனுக்கு சீட்டை உடைப்பானுங்க, புதுசு மாத்திக்கலாம். நீங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இது. அவங்க ஃபேன்ஸ் நான் தப்பு சொல்ல, விஜய் சார் ஃபேன்ஸ் தப்பு சொல்ல. அவங்க சீட்டை உடைக்கிறாங்கன்னா சீட் ஸ்மெல் அடி சரியில்லைங்க. வந்து உட்காந்து பார்க்க முடியல. அவன் டென்ஷன் ஆவானா இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 300 ரூபாய் கொடுத்து பார்க்க மாட்டான். 2000 3000 4000 கொடுத்து பாக்குறான். சீட்டு சரியில்லை, ஸ்மெல் அடிக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் பண்றதுலயும் ஒரு வகையில நியாயம் தான் இருக்கு. கரெக்டா இது மட்டும் இங்க பாருங்க, நாங்க என்கரேஜ் பண்ணல, மோட்டிவேட் பண்ணல. தியேட்டர் நிர்வாகமே சீட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு படத்து எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் வந்தாங்க. தூங்கலங்க அவன். என் தலைவன் வேற மாதிரி